செங்கோட்டையன், வேலுமணி, இந்த 6 பேர் அதிமுக இரட்டை இலையை அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். நீ வந்து பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறியா இல்லையா? அதிகார போட்டி ஆரம்பிச்சிருச்சு. செங்கோட்டையன் ஏதோ பெரிய அண்ணாவோடு கருணாநிதியோடு, ஜெயலலிதா எங்கே போனாலும் ஒரு 10 செல் டார்ச் வச்சிருப்பார் செங்கோட்டை. நீளமாக இருக்கு, அந்த கை நீளம் இருக்கு. ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை வழி நடத்துகிறவர் தான் செங்கோட்டை. ஆமையா, எங்களுக்கு திமுக வரக்கூடாது, திமுக எங்களுக்கு அகில இந்திய அளவில் பெரிய குடைச்சலாக இருக்கு. ஸ்டாலின் பீகாரில் போய் அரசியல் பண்ணுறாரு. அப்போ ஸ்டாலின் என்னால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ண முடியல. அமித்ஷா சொல்லி எனக்கு ஒரு டவுட்டியா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணாமலை காலி பண்ணிட்டார். ஒரே டீல் தான், ஒரே டீலில் காலி பண்ணிட்டாரு. நேரடியாக வர முடியாமல் செங்கோட்டையனை முன்னிறுத்தி செய்கிறார்கள். இப்போ வேலுமணி அலர்ட், ஆறுமுகம் அலர்ட். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன நடக்குது அதிமுகவில்? இல்லை, அதிமுகவை பொறுத்தவரை செங்கோட்டையனை பின்னால் இருந்து இயக்குகிற ஒரு சக்தி எப்படியாவது யார் அது? எடப்பாடியை ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சக்தி தான் செங்கோட்டையனை இயக்குகிறது. செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையா? செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய சித்தாந்த அறிவோ ஒரு தெளிவான அரசியல் சிந்தனையோ இப்படி எதுவுமே இல்லை. நீங்க முன்னாள் கல்வி அமைச்சர் வந்திருக்காரு. இல்லைங்க, நீங்கள் அதிமுக அமைச்சராவதற்கும் திமுகவில் அமைச்சராவதற்கும் எந்த தகுதியும் தேவையில்லை. பல பேருடைய தகுதியை நான் சொல்லட்டுமா? நான் அதை குறைச்சி சொல்லலை, அவர்களுடைய வரலாறு சொல்கிறேன். திமுகவை இப்போ இருக்கிற ராணிப்பேட்டை காந்தி பழைய சாராய வியாபாரி. துரைமுருகன்ட்ட சாராயம் வந்தால் போலீஸ் பிடிக்க காப்பாற்றியானா துரைமுருகன்ட்டு வந்து அதுக்கு பிறகு லாரியாக கடத்த ஆரம்பித்து கோபாலபுரத்துக்கு வந்து செல்வி வழியாக எம்எல்ஏ மந்திரியானவர் தான் ராணிப்பேட்டை காந்தி. இப்படி பல பேருடைய வரலாறு எடுத்திங்கன்னா நீங்கள் இப்படித்தான். அதிமுகவில் பல பேர் மந்திரி. செங்கோட்டையன் பழைய பால் வியாபாரி, சைக்கிளில் பால் ஊற்றுனவர். உதயகுமார் பொருளாளராக இருக்கார். அவங்க அப்பாவும் மகனும் பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் சிவகாசி விருதுநகர் டிக்கெட் போட்டவர். டிக்கெட் டைம் கீப்பர். நீங்கள் செல்லூர் ராஜு பழக்கடை பாண்டியுடைய பழக்கடையில் லோடுமேன், மூட்டை தூக்குபவர். அப்புறம் கக்கூஸ் கான்ட்ராக்டர் மதுரை பஸ் ஸ்டாண்டில். இவர்களுடைய வரலாறு அப்படி தான். ராஜேந்திர பாலாஜி திருத்தங்கல் சினிமா டூரிங் டாக்ஸில் போஸ்ட் ஓட்டுற வாழ்க்கையை ஆரம்பிச்சு, அதெல்லாம் தொழில். செந்தில் பாலாஜி கந்து வட்டி கடை நடத்தின ஒரு ஃபைனான்சியர், சின்ன அளவில் பல 1000 கோடியில் சும்மா 50,000 1 லட்சம் வச்சு. இப்படித்தான் இவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் பழைய கீதாஜிவனுடைய அப்பா தூத்துக்குடி பெரியசாமி, அவர் ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு சாதாரண தினக்கூலி. இவர்கள் தான் பெரிய அதிகார மையமாக மாறி இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு தலைமை மீது ஒரு விசுவாசம், தலைமை சொல்லுகிறதை கேட்கக்கூடிய ஒரு தகுதி. ஜெயலலிதா எங்கே போனாலும் ஒரு 10 செல் டார்ச் வச்சிருப்பார் செங்கோட்டை. நீளமாக இருக்கு, அந்த கை நீளம் இருக்கு. இதை வச்சு ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை வழி நடத்துகிறவர் தான் செங்கோட்டை. ஆமையா, செங்கோட்டையன் ஏதோ பெரிய அண்ணாவோடு கருணாநிதியோடு நாவலரோடு சித்தாந்த ரீதியாக தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சித்தாந்தவாதி இல்லை. அதிமுக அடிப்படை தொண்டன். அதிமுக அடிப்படை தொண்டனுக்கு இதுதான் தகுதி. இந்த அடிப்படை தொண்டன் இப்போ ஒரு அதிகார மையம் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு அதிமுகவில். ஒன்று வேலுமணி, தங்கமணி, நத்த விஸ்வநாதன், பாலக்கோடு அன்பழகன், சிவி சண்முகம், இந்த 6 பேர் எடப்பாடியோடு இணையாக அமைச்சராக இருந்தவர். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கும்பல் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது.
ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்களுடைய சிஷியன்தான் எடப்பாடி. ஆமா, இந்த 6 பேரோடு இணையாக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா சுப்ரீம் சோவியத் லீடர் ஆயிட்டார். சுப்ரீம் சோவியத் லீடர். நீங்கள் சீனாவிலையும் ரஷ்யாவிலையும் தான் இந்த பதவி இருக்கு. சுப்ரீம் சோவியத் லீடர். நீங்கள் ஸ்டாலின் உலகத்துக்கே மிகப்பெரிய தலைவர். செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்காவும் பிரிட்டன் யார் காலில் போய் விழுந்தான்? ஸ்டாலின் கால். இப்படியா ஹிட்லர் எங்களை காப்பாற்று, எங்கள் நாடெல்லாம் பறி போயிருச்சுன்னு. அப்போது இராணுவத்துக்கும் தலைவர் ஸ்டாலின், கட்சிக்கு தலைவர் ஸ்டாலின், அரசுக்கு தலைவர் ஸ்டாலின். அதுக்கு மேலே பதவியே இல்லை. அதே போல் மாசேதுங் இருந்தார் சீனாவில். அவர் தான் கட்சிக்கும் தலைவர், ஆட்சிக்கும் தலைவர், இராணுவத்துக்கும் தலைவர். முப்படை தளபதி மாதிரி. முப்படை தளபதி இவர் கீழே தான். முப்படை தளபதிக்கு அரசியல் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் நீங்கள் இந்த முப்படை தளபதியை வழிநடத்துவது எது? அரசியல் தான். பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு போ, பங்களாதேஷ் சண்டைக்கு போன்னு யார் சொல்லுவா? அதிகார மையம் தான். முப்படை தளபதி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு, விமானத்தை கூட்டிகிட்டு, கப்பலை கூட்டிகிட்டு, இராணுவத்தை கூட்டிகிட்டு போவார். இது போன்று இப்போ எடப்பாடி ஆகிட்டார். இல்லை, அந்த தலைமை ஈகோவில் வருதா? அப்படியா? கரெக்டா ஈக்குவலா இருந்தவர் சிஎம் கேண்டிடேட்டா? கரெக்டா. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஈகோ தான். இதே இப்போ சிவி சர்மா என்ன சொல்றாரு? வன்னியர் பகுதியில் நான் தாயா தலைவன். எங்க திண்டிவனம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி எல்லாம் நான் தாயா. ராமதாஸுக்கு அடுத்தபடியா வன்னியர் லீடர் நான் தான். யார் சொல்றா? சிவி சண்முகம். இதுக்குள்ள யாரு வாழ ஆட்டக்கூடாது. யாரு? சிவி சண்முகம். வேலுமணி என்ன சொல்றாரு? கொங்கு பெல்ட்டில் நான் தாயா தலைவன். ஆளு பூரா கேரளாவிலேருந்து வந்திருக்கானுங்க. எதுக்குயா? கூட்டத்துக்கு. பஸ்ஸு. நீங்கள் கேரளா பஸ் எங்கே? தொண்டாமுத்தூர் அப்படியே விட்டா பாலக்காடு பார்டர். ஏன்னா கேரளாக்காரன் இதுக்கடா தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட போகிறானா? அதானே. இல்லை கூட்டம் சேர்த்த போகிறானா? காசு கொடுத்து கூட்டம் சேர்த்துவதற்கு நிறைய பஸ்ஸு கேஎல் நின்று இருந்திருக்கு. எங்க எடப்பாடி கூட்டத்தில் என்ன பஸ்ஸு? கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன். ஆட்கள் பூரா வெள்ளை வெட்டி வெள்ளை சீட்டு அடையாளம் தெரியாது, பஸ் அடையாளம் தெரியாது. இங்க தமிழ்நாட்டில் மக்கள் இல்லையா? இல்ல, கொங்கு மண்டலத்துல யாரும் வரலையா? வரவழைக்க வரல. இதுதான் வேலுமணியுடைய ஸ்ட்ரென்த். இதுதான். ஓ, கேரளாவிலிருந்து ஆட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதா இல்லையா எடப்பாடிக்கு? விசாரிங்க. விஜய் மாநாட்டில் கேரளாவில் சேர் தான் இறக்குமதி பண்ணாங்க, இங்க ஆட்களும் இறக்குமதி பண்ணியாச்சு. அப்போ கொங்கு பெல்ட்டில் நான் வச்சதான் சட்டம். யார் சொல்றா? வேலுமணி. ஆற்றுக்கு இந்த பக்கம் ஈரோடு, ஆற்றுக்கு அந்த பக்கம் சேலம் மாவட்டம். அங்கே நான் தாயா எடப்பாடி. யார்? தங்கமணி. பாலக்கூடு, அன்பழகன், கிருஷ்ணகிரி, தருமபுரி இதெல்லாம் நான் தாயா தலைவன். நத்தம் பழைய புளியாவாரி. ஜெயலலிதா இருக்கும்போது ஆத்தூர் நின்று ஓபியை சரி ஐபியை ஜெயிச்சிட்டு அதோட ஆளக்கானா. அவர் என்ன சொல்கிறாரு? இங்கு நான் தான் தலைவன். இந்த 6 பேர், செங்கோட்டையன், ஈரோடு, கோபி, பவானி சாகர், அந்தியூர், இது பூரா அவர் தலைவர். இந்த ஈகோ தான் 6 பேர் ஒன்றா திரண்டு போய் எடப்பாடி வீட்டுக்கு போய் பேட்டியில் சொன்னாரா? ஆமாம். சசிகலா வச்சதுக்கு இவர்களுக்கு சசிகலா மீது எந்த அக்கறையும் இல்லை, நட்பும் இல்லை. எங்களை சேர்த்திங்க. அந்த ஏழை பந்தியில் பார்த்தீங்கன்னா, யோ பாயாசம் ஊற்றியா, நீ தனக்கு ஊற்றுன்னு சொல்ல மாட்டான், எல்லாம் சிரிப்பான். பக்கத்தில் பாயாசம் ஊற்றியா அப்படிங்குவான். அப்போ தான் நமக்கு வரும். ஆமாம், பக்கத்தில் கொஞ்சம் ஊற்றி போப்பா. சரி சரி, ஊற்றுற எங்கேயும் ஊற்றிட்டு. இந்த கதை தான். இதில் என்ன நடக்குதுன்னா, 6 பேருடைய தொகுதிகள்லையும் அந்த பெல்ட்டில் எடப்பாடி வேறு ஆளை போட்டு அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டார். செங்கோட்டையன் பகுதியில் பழைய கேசி கருப்பணம் வந்துட்டார். செங்கோட்டையனுக்கு இப்போ அந்த ஒரு மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர், 1 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு தொகுதி, ஒரு மாவட்டத்தில், ஒரு மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில். இது 6 பேரையும் நான் தான் போடுவேன். யார் சொல்கிறான்? செங்கோட்டையன். ஏழை தான் போடணும். ஆமாம். யார் எம்பியோ நான் தான் போடணும். அந்த ஆற்றல் அசோக்னு ஒரு ஆளை எடப்பாடி போட்டு செலவு பண்ண வச்சார். கோபியிலேருந்து அந்தியூர், அந்த நகராட்சி தலைவர் பேர் எல்லாம் நான் தான் பட்டியல் போடுவேன். இதுக்குள்ளே நீ வரக்கூடாது. அதான் டீலு. இதுதான் டீல். எடப்பாடி அதெல்லாம் முடியாது. டீலா நோ டீலா.
அதே கதை தான் வேலுமணி. இப்போ இந்த ஈகோ சண்டையில் இந்த 6 பேர் ஒன்றா போய் எடப்பாடிகிட்ட சொன்னாங்க. எடப்பாடி கேட்கல. அவர் உள்ள ஆளை போட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 40 மாவட்ட செயலாளர்களை 85 ஆக்கிட்டார். இவர்களுக்கு பூரா பதவி பறிக்கப்பட்ட பிறகு இந்த சசிகலாவை சேர்த்துக்கொள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள்னு யாருக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க? எடப்பாடிக்கு. இதுதான் அரசியல். நேரடியாக வர முடியாமல் செங்கோட்டையனை முன்னிறுத்தி செய்கிறார்கள். பதவியை பிடிங்கியாச்சு, கட்சி விட்டு தூக்கியாச்சு. எதுக்கே போய் அமித்ஷா போய் பார்க்கணும்? எப்படி அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? இல்லை, ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறாரு, ஒரு எதிர்கட்சி தலைவர். ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ஆளை நீக்கும் போது அவர் எப்படி போய் மத்தியில போய் பார்க்க முடியும்? அது எப்படி சரிப்பட்டு வருமையா? அப்படியா? இல்லை, சரிப்பட்டு வருதோ வரலையோ, வேலுமணிக்கு டெல்லியில் பெரிய செல்வாக்கு இருக்கு. வேலுமணியும் அண்ணாமலையும் நெருங்கிய நண்பர்கள். இவர் அதிமுகவுடைய தலைவர், அவர் பிஜேபியுடைய தலைவர். நீங்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிகார மையம். மோடி கூட காரில் போகிறாரு, அமித்ஷா கூட நினைச்ச நேரத்தில் பேசுகிறாரு. யார்? அண்ணாமலை. கடந்த காலத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக. அதே போல் எடப்பாடி சோப்புக்குள்ளே வச்சுருக்காரு வேலுமணி. 2 பேரும் தான் ஒரு காலத்தில் பெரிய அதிகார மையமாக இருந்தார்கள். எடப்பாடி அண்ணாமலை காலி பண்ணிட்டார். ஒரே டீலில் காலி பண்ணிட்டார். அதே போல் இப்போ வேலுமணியை எதையும் நாடுறதே இல்லை. இந்த சுந்தரா டிராவல்ஸு கூட ஹைதராபாத்தில் வேலுமணிக்கே தெரியாமல், தங்கமணி, வீரமணி எந்த மணிக்கும் தெரியாமல் ஹைதராபாத்தில் பஸ்ஸை ரெடி பண்ணி அது லிஃப்ட்லேயே மேலே போகுது, லிஃப்ட்லேயே கீழே வருது. இப்படி ஒரு பஸ்ஸை தயார் பண்ணி கொண்டு வந்து லாய்ஸோடு நிறுத்தும் போது தான் சுற்றி பார்க்குறாரு வேலுமணி. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் பாடி கட்ட சொன்னால் எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆமாம், உள்ள நட்டை பிடிங்கி விட்டுருவானுங்க, காற்றை பிடிங்கி விட்டுருவானுங்க, பிரேக்கை பிடிங்கி விட்டுருவானுங்க. அப்போது இவ்வளவு வேலைகளையும் ரகசியமாக செய்கிறாரு. இந்த வேலையை நம்பி கொடுப்பதற்கு கூட இங்கே நம்பிக்கையான ஆள் இல்லை. யாருக்கு? எடப்பாடி அவர்கள். அப்போது அதிகார போட்டி ஆரம்பிச்சிருச்சு, பவர் பாலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இதை செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடிக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த டார்ச்சர் தான் கடைசியாக இவரும் சேர்ந்து கொள்ளுகிறார். யார்? அண்ணாமலை. என் கதையை முடிச்சு இல்லை அமித்ஷா சொல்லி. எனக்கு ஒரு டவுட்டியா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? என்ன விரோதம்னா, என்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவராக வந்தாரோ அதில் இருந்து இன்னைக்கு 5 ஆண்டு காலம் போராடி இந்த 3 பேர் கும்பலை வெளியே அனுப்பிச்சார் எடப்பாடி. யார? இவர்கள்ட்ட ஒரு டீல் போட்டுட்டு. யாரு? அண்ணாமலை பாஜக மூலம் அழுத்தம் கொடுத்து இவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு கடுமையாக போராடுறார். யாரு? அண்ணாமலைக்கு இந்த அதிகாரத்துக்குள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை சேர்த்தால் இவர்கள் பினாமி வைத்திருக்கிற பணத்தை போல திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். எல்லாம் பிஜேபி மாட்டிருக்கு. அப்படியா? பிஜேபி இல்லை, இவர்களுடைய பினாமிட்ட மாட்டிக்கிச்சு. சார், நீங்கள் வந்து கவுன்சிலராக இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். கவுன்சிலர் இல்லைன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். கண்டிப்பாக. அதிகாரம் தான், பதவி தான். ஜெயலலிதாவையே இயக்குகிற சசிகலா ஜெயலலிதா மரணத்துக்கு போராடிட்டு இருக்கும்போது பத்மாவதி சுகர் மில்ல பணம் செல்லாத பணத்தை 450 கோடி, 500 நோட்டு, 1000 நோட்டு. இந்த ஜெயலலிதா வீட்டு வேலைக்கார பெண்மணியான சசிகலாவுக்கு எவ்வளவு? 450 கோடி எப்படியா வந்தது? ஒரு 4 கோடி படுத்த படுக்கையில் இருக்கும்போது. அப்போ அதிகாரமே யார் நடத்திட்டு இருந்திருக்கா? சசிகலா தான். தெரிஞ்சு போச்சா? இது போல அந்த அதிகாரம் வேணும், திரும்ப வேணும். அப்போ கட்சிக்குள்ள வரணும். இதுக்கு எடப்பாடி செங்கல் வச்சு காங்கிரீட் போட்டார், உள்ளே வரக்கூடாது. நல்ல ஆலப்பிள்ளாக்களை வச்சு நல்லா பூசிட்டாரு. ஆமாம். அப்போ அண்ணாமலைக்கு தான் இது அசைன்மெண்ட். நான் டெல்லியில் செல்வாக்கு பண்ணி எடப்பாடி மிரட்டி எப்படியா உள்ளே விட்டுறேன். இந்த டீலிங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான சண்டையை மாறி போச்சு. அதிமுக எவ்வளவு டீல் பேசியிருப்பாங்க? அண்ணாமலை எவ்வளவு பேசியிருப்பாரு? 30,000 கோடின்னு சொல்றாங்க. அப்பா 1 லட்சம் கோடி வெளியில் மாட்டிக்கிச்சு பினாமிட்ட.
1/3 தரையா என்ன எப்படியாவது அதிமுக கூட தள்ளி விட்டு இந்த 3 பேரையும் திரும்ப அதிமுக கொண்டே சேர்த்தா 1 லட்சம் கோடியா அப்படியா? 1 லட்சம் கோடி இப்போ பினாமி வச்சிருக்கான். இந்த 1 லட்சம் கோடியை இந்த அதிகாரத்துக்கு வந்தால் திருப்பி எடுத்துடலாம். அதிகாரத்துக்கு வந்தால் திருப்பி எடுத்துடலாம். 30% உனக்கு கமிஷன் எவ்வளோ ஆச்சு? 30,000 கோடி. 2 லட்சம் கோடினா 60,000 கோடி. அப்பா, இப்படி இந்த டீலிங்கு தான் அண்ணாமலை ராத்திரி பகலா திட்டம் போடுறாரு. திட்டம் போட்டு நம்ம டம்மி பீஸு யாரு செங்கோட்டையனை முன்னாடி தள்ளி விட்டு ஜெயலலிதா அம்மா அந்த கொடநாட்டில் இருக்கிற பொழுது ஒரு பேர் வேண்டாம், நம்ம சகோதரிகள் தான். ஒரு சகோதரியுடைய கணவர் மன்னனை கேனோட போய் நிற்கிறாரு. எங்கே? கொடநாட்டில். என்ன எனக்கு சசிகலா கேட்குது, என் பொண்டாட்டியவே காணோம், செங்கோட்டைய சரி பண்ணி பிரிச்சுட்டாரு, எனக்கு என்னுடைய மனைவியோடு சேர்த்து வை. சசிகலா ஜெயலலிதாவும் கோர்ட்டில் போய் நாங்கள் என்னடா பண்ண முடியும், மன்னனை ஊற்றிக்குவேன். அதற்கு பிறகு செங்கோட்டையனுக்கு பதவி போகுது. செங்கோட்டையனுக்கு செல்வாக்கே கோடம்பாக்கத்தில் தான். எங்க? கோடம்பாக்கத்தில் தான். அவ்வளவு பெரிய மனிதர். இந்த மனிதரை இப்போ வேலுமணியும் முன்னிறுத்துறாரு, அண்ணாமலையும் முன்னிறுத்துறாரு, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 5 பேருக்கும் இவர் தான் இப்போ ஆபத் பாந்தவன். இந்த ஆபத் பாந்தவன் இடைநிலை தரகுன்னு சொல்லலாமா? எப்படி வேணா சொல்லலாம். ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக, எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்த இந்த செங்கோட்டைய அதிமுகவை தோற்கடித்தே தீர்வது. இல்ல என்ன பேசிட்டு பாரு அமித்ஷா போயிட்டு? அமித்ஷா சொன்னார் நான் ஹரித்வார் கோயிலுக்கு போறேன்னாரு. அதாவது ஹரித்வார் கோயிலுக்கு போறேன்னு சொன்னவரு இப்போ அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு. அதாவது நீங்க PL சந்தோஷ் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, அண்ணாமலையுடைய பாஸ். பிஜேபி RSS தேசிய செயலாளர். அவர் சொன்னால் அமித்ஷா தட்டமாட்டார், நிர்மலா சீதாராமன் தட்டமாட்டாங்க. ஏன்னா பவர் சென்டர் RSS தான். இந்த PL சந்தோஷ் சிஷியன் தான் அண்ணாமலை. இவ்வளவு பெரிய பவர் சென்டர் இல்லாமல் செங்கோட்டையனுக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் தரமாட்டார். அர்ஜென்ட்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அதாவது என்னன்னா, நீங்கள் எடப்பாடி டெல்லி போய் சேருவதற்கு முன்பு அதற்கு பின்பு 2ஆக பிரிச்சுக்கணும். முதல்ல பிஜேபியோடு சேர மாட்டேன்ட்டார் யாரு? எடப்பாடி. அப்போ செங்கோட்டையன், வேலுமணி, இந்த 6 பேர் ப்ளஸ் 3 பேர் 9 பேரை வச்சு அதிமுக இரட்டை இலையை அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். நீ பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறியா இல்லையா? எங்களுக்கு திமுக வரக்கூடாது. திமுக எங்களுக்கு அகில இந்திய அளவில் பெரிய குடைச்சலாக இருக்குது. ஸ்டாலின் பீகாரில் போய் அரசியல் பண்ணுறாரு. அப்போ ஸ்டாலின் என்னால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியல. இந்த டீலிங் எடப்பாடி ஒத்துக்கலை. அதற்காக தயார் செய்யப்பட்ட நபர்கள் தான் இந்த செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, நத்தம், பாலக்கோடு அன்பழகன், CV சண்முகம். இப்போ வேலுமணியை தவிர அத்தனை பேர் ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. வேலுமணியை தவிர. ஏன்னா வேலுமணி எடப்பாடி எதை கேட்டாலும் வேலுமணியை பார்த்துக்கோங்க. வேலுமணி மூலம்தான் இத்தனை ஆண்டுகள் அரசியல் நடந்தது. வேலுமணி நினைத்தால் நீங்கள் AK விஸ்வநாதனை கோயம்புத்தூர் கமிஷனராக வச்சுருப்பார், அப்புறம் கொஞ்ச நாள் சென்னை கமிஷனராக வச்சுருப்பார். அவ்வளோ பெரிய அதிகார மையம் யார்? வேலுமணி தான். இப்போ வேலுமணி காளிமணியாக போச்சு. எடப்பாடி அலர்ட் ஆகிட்டார். அலர்ட் ஆறுமுகம் அலர்ட்டு. வேலுமணி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. இந்த கோபம் தான் அண்ணாமலையை சுண்டுகிற நேரத்தில் நயினாரை கொண்டு வந்துட்டார். 2 பேரும் மறைமுகமாக செங்கோட்டையனை இயக்குகிறார்கள். இதுதான் இப்போ அதிமுகவில் இருக்கிற குழப்பம். இந்த குழப்பத்தை எடப்பாடி தெரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் டெல்லியில் அமித்ஷாவோட என்ன நடந்திருக்கான்? அமித்ஷாவோட போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை நான் நம்பித்தானே வந்தேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கறதுக்கு தானே வந்தேன். இப்போ எடப்பாடி என்ன அமைப்பு செயலாளர் மாவட்ட எல்லாம் தூக்கி வீசிட்டாரு, எனக்கு இப்போ வழியே இல்லை, எங்களை சொல்லி சேர்த்து விடுங்கிறாரு. அவர் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன், எலெக்ஷன் வரட்டு பார்த்துக்கலாம். ஆமாம், அமைதியாக ஊரில் போயிரு, அதிமுகவுக்கு வேலை செய் போ,
அமித்ஷா அனுப்பி வச்சிருக்காரு. இல்லை அதிமுகவை பிளந்தர்னு எப்படி சொல்லியிருப்பாரு அமித்ஷா? வாய்ப்பே இல்லை. இல்ல ஒரு அறிக்கை வெளியிட்டாருயா புகழ்ந்து, அமித்ஷாவையும் மோடியும் புகழ்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல. வெளியிடத்தானே செய்வார். அப்ப எதுத்த அறிக்கை விடுவாரு? இல்ல அப்ப பெரிய டீலா தான் முடிஞ்சிருக்குமா? அப்படி இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், ஒரே சிம்பிளான கேள்விதான். தமிழ்நாட்டில் 1 கோடி தொண்டை எடப்பாடி சொன்னா கேட்பாங்களா, செங்கோட்டையன் சொன்னா கேட்பாங்களா? இல்ல எடப்பாடி முகம் தான். அப்ப டெல்லிக்கு யார் வேணும்? எடப்பாடி தான். எடப்பாடி வேணும். செங்கோட்டையனுக்கு பின்னாடி யாருமே இல்லை. அப்போ செங்கோட்டையனை எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்காக செங்கோட்டையன் தேவை. இப்போ அவரே வழிக்கு வந்துட்டார. அவரே வழிக்கு வந்த பிறகு இவர் இதுக்கு தேவையில்லை. கண்டிப்பா. இப்போ ஓபிஎஸ் சுத்தமாக என்ன பண்ணிட்டாங்க? கழட்டி விட்டான் பிஜேபி. ஏன் நம்ம தேவையில்லையா? டிடிவி கதையும் அதே தான். அதே நிலைமை யாருக்கு வந்துருச்சு? செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. இனிமேல் இப்போ பாஜக செங்கோட்டையனை பார்க்கிற அதே நேரத்தில் எடப்பாடி பிஜேபியோடு உறவு முறிந்ததாக அதே அறிவிப்பு செங்கோட்டை அங்கே பிரஸ் மீட் டெல்லியில் கொடுக்குற அதே நேரத்தில் எடப்பாடி எங்கே பிரஸ் மீட் கொடுப்பாரு? சென்னையில் பாஜகவும் அதிமுகவும் உறவு முறிந்தது. செங்கோட்டையனை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிக்கங்க. செங்கோட்டையனை வச்சு அப்படிதான் ஒரு டீல் வைப்பாரு. அப்படிதான் நீ டீலிங். ஓ, நீங்கள் கொடூர கோபமாக இருக்காரு எடப்பாடி. எப்படி நான் போய் நீக்கிறோம்? நீ எப்படி? அப்போ அதிமுகவுக்கு தலைவர் என்ன அமித்ஷாவா? அதிமுகவுக்கு தலைவர் மோடியா? இது கூட்டணிக்கு போட்ட துரோகம் இல்லையா? நீங்க அதாவது இப்ப என்ன பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட வந்து மீண்டும் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கி கொடுக்க சொல்லி எங்கிட்ட வந்தார். நாங்கள் ஆறுதலாறு அமைதியாரு எடப்பாடி நாங்கள் பேசுகிறோம், உள்கட்சியில் நாங்கள் தலையிடுறது இல்லை, நீ போய் எடப்பாடிட்டு போய் சரண்டர் ஆயின்னு நான் இப்படி தாயா சொல்லி அனுப்பிச்சோம். யார் சொல்கிறா? அமித்ஷா சொல்லி அனுப்புகிறார். நான் அமித்ஷாட்ட போய் என்னை நீங்கள் சொல்லுகிறபடி தான் நான் கேட்டேன், என்னுடைய பதவியெல்லாம் பறித்து ஒரு தொண்டனை என் பக்கம் வரல. அவர் டெல்லியில் இருக்கிற அதே நேரத்தில் எடப்பாடி வீட்டில் 500 கார் நிற்குது. எங்கே? கோபி, ஈரோடு, அத்தானி, அந்தியூர், பவானி சாகர், 500 பேர் அங்கே நிர்வாகி போய் நிற்கிறான் சிலுவம்பாளையத்தில். அப்போது இந்த 500 கார் எங்கே போயிருக்கணும்? செங்கோட்டை வீட்டுக்குள்ள போயிருக்கணும். கண்டிப்பாக. செங்கோட்டை வீட்டுக்கு போனால் பாதிப்பு யாரு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்ஸோடைய ஆள் போய் பரிவட்டம் கட்டியிருக்கான். டிடிவி ஆள் போய் துண்டு சால்வை போட்டிருக்கான். ஒரே எம்எல்ஏ அங்கே பண்ணாரி, பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணாரி நைட்டு வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு. காலையில் வர நேரம் எங்கே போய் எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டார். சிலுவம்பாளையம் போய் நம்மளுக்கு பதவி போயிடும். இப்போ அதிமுகவில் பதவி தாங்க முக்கியம், அதிகாரம் தான் முக்கியமே தவிர செங்கோட்டையை நம்பி வந்தா டவுன் பஸ்ஸில் கூட டிக்கெட் வாங்க முடியாது. இல்லை அந்த விரக்தியில தான் நேற்று ஏதோ பேசியிருப்பாருயா, அந்த ஆர்பி உதயகுமார் அவங்க அம்மா டெத்துக்கு கூட ஒரு மாதிரியே பேசிட்டாருன்னு சொல்லி. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு தாய் மரணம் அடைந்து விட்டால் அது அவனுக்கு பெத்த மகனுக்கு அது பெரிய இழப்பு தான், ஈடு செய்ய முடியாது. நீங்கள் அதை ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி நீ பேசுறீங்கன்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு சக தொண்டனை அனுசரித்து போவதற்கு கூட உனக்கு மனசு இல்லைன்னா நீ எப்படி இவ்வளோ ஒரு இயக்கத்தை எப்படி நீ இவ்வளோ காலம் இருந்த? அப்போ உனக்கு அந்த தகுதி இல்லை என்பதை உள்ளே இருக்கிறது தன்னை மீறி வெளியே வந்துருச்சு, எதேச்சியாக வந்துருச்சு. இதுதான் செங்கோட்டையன். இதுதான் செங்கோட்டையன். சக கட்சி தொண்டை. நீங்கள் நம்ம கல்யாண வீட்டுக்கு போலீங்கன்னா கூட என்ன பண்ணுவோம், நம்ம தமிழர் பரப்புல துக்க வீட்டுக்கு போவோம். கண்டிப்பாயா? நான் ஏன் இப்படி அம்மா இறந்து போச்சு நான் வரேன், கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியதில்லை, துக்க வீட்டுக்கு கண்டிப்பாக போய் முதலாக நிற்கணும். நாளைக்கு கிடைக்க ஒரு மலிவான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ செங்கோட்டையனுடைய தகுதி இதுதான், அவருடைய தகுதி. கண்டிப்பாயா. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.